பொதுமக்கள் கவனத்திற்கு தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளபடி உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் சகோதரிமார்களுக்கு நிறை மாத கர்ப்பிணி பெண்கள் வீட்டில் இருக்கும் போது இடுப்பு வலி ஏற்படும் போது உடனே 108 ஆம்புலன்ஸ் போன் பண்ணி வர வச்சு அடுக்கம்பாறைக்கு இந்த இடத்துல தான் என்ன அட்மிஷன் பண்ணிட்டு போயிருப்பாங்க 108 காரங்க. அதே 108 காரங்க நான் சொல்ற சப்ஸ்டிட்யூட் ஹாஸ்பிட்டல், அதாவது திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை, வாணிபாடி, ஆம்பூர், மாதனூர், பள்ளிகொண்டா, பேர்ணம்பட்டு, குடியாத்தம், கேவி குப்பம், வடுவந்தாங்கல், லத்தேரி, காட்பாடி, வாலாஜா, ராணிப்பேட்டை, ஆற்காடு, விஷாரம், பழைய பெண்லன் ஹாஸ்பிட்டல், கொணவட்டம், பொய்கை, ஒடுகத்தூர், அணைக்கட்டு, ஊசூர், கண்ணமங்கலம், கன்னிம்பாடி. இதே 108 காரங்க அந்த தாய்மார்களை எட்டு போய் டெலிவரிக்கு அட்மிஷன் பண்ணிருப்பாங்க. அங்க அந்த தாய்மார்களுக்கு குழந்தை பிறந்திருக்கும், குழந்தை பிறந்திருக்காது. குழந்தைக்கு தாய்க்கு ஒரு பிரச்சனைனா அதே ஹாஸ்பிட்டல் இருந்து 108 காரங்களை வர வச்சு நேரா ரெஃபர் பண்ணி அடுக்குமாறிக்கு இங்கதான் அனுப்பிடுவாங்க. இங்கு வந்த பிறகு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வீட்டுல இருந்து வந்தவங்களும் சரி, சப்ஸ்டிட்யூட் ஹாஸ்பிட்டல் இருந்து வந்தவங்களும் சரி, இங்க வந்து அட்மிஷன் ஆன பிறகு அந்த சகோதரிமார்களுக்கு குழந்தை பிறந்து குழந்தை உடல்நிலை ஆரோக்கியத்துடன் இருக்குது, தாய்ப்பால் தெளிவா குடிக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. குழந்தை பெற்ற தாய்மார்கள் உடல்நிலை ஆரோக்கியத்துடன் இருக்காங்க, நல்லா சாப்பிடுறாங்க, எந்த பிரச்சனை இல்லைன்னா மினிமம் 3 நாள் 4 நாள்ல டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. வீட்டுக்கு போகும்போது அந்த தாய்மார்கள் குழந்தையும் நீங்க ஏற்கனவே 108 ஆம்புலன்ஸ்ல எப்படி பயன்படுத்தி அடுக்கும்பாறைக்கு வந்தீங்களோ, டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகும்போது குழந்தைய தாயும் போகும்போது 102 வாகனம் தமிழ்நாடு அரசு இலவசமாக ஏற்பாடு செய்துள்ளது. அந்த வாகனத்தில் பயணித்து செல்லுமாறு தமிழ்நாடு அரசு சார்பாக வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சார்பாக பொதுமக்களை அன்போடு பண்போடு கனிவோடு வரவேற்கிறோம். புதுசா ஓபி சீட்டு உங்க பெயர் சொல்லி பதிவு செய்யும் வாங்கும் இடத்தில் உங்கள் பயன்பாட்டில் உள்ள செல் நம்பரை அங்கு பதிவு செய்யவும். சோசியல் டிஸ்டன்ஸ், சமூக இடைவேளை கடைபிடிக்க வேண்டும். பொதுமக்கள் பிளாஸ்டிக் கவர் மருத்துவமனைக்குள் எடுத்து செல்ல தமிழ்நாடு அரசு தடை செய்துள்ளது. மருத்துவமனைக்குள் பொதுமக்கள் உள்ள வரும்போது அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும். மருத்துவமனைக்குள் பொதுமக்கள் உள்ள வரும்போது மருத்துவமனையினுடைய செக்யூரிட்டி ஆபீசர்கள் என்ன சொல்றாங்கன்றது அதை பொதுமக்கள் கவனத்துடன் கேட்க வேண்டும். மருத்துவமனைக்குள் பொதுமக்கள் உள்ள வரும்போது அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா இது தமிழ்நாடு அரசு மருத்துவமனை, அரசு பொது மருத்துவமனை. உடல்நிலை சரியில்லாதவர்கள் அனைவரும் வந்து போற இடம். பொதுமக்கள் தாங்கள் தான் முன்னெச்சரிக்கையுடன் விழிப்புணர்வுடன் பாதுகாப்புடன் கவனத்துடன் முகக்கவசம் அணிய வேண்டும். தமிழக அரசின் பன்நோக்கு திட்டத்தின் மக்களை தேடி மருத்துவ திட்டம் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. அதன்படி வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாதந்தோறும் 7ஆம் நம்பர் ஓபில சுகர் மாத்திரை, பிபி மாத்திரை வாங்கி சாப்பிடுறவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்றது. உங்க வீட்டினுடைய ரேஷன் அட்டை தமிழ்நாடு அரசு கொடுத்திருப்பாங்க, லேட்டஸ்டா ஸ்மார்ட் கார்டு. அந்த ஸ்மார்ட் கார்டு ஜெராக்ஸ் காப்பியில் உங்கள் பயன்பாடு உள்ள செல் நம்பரை பதிவு செய்து 7ஆம் நம்பர் ஓபில கொடுத்து விட்டு சென்றீங்கன்னா உங்க வீட்டுக்கே சுகர் மாத்திரை, பிபி மாத்திரை வந்து சேர தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்துள்ளது. அதுதான் மக்களை தேடி மருத்துவ திட்டம் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. மாஸ்டர் ஹெல்த் செக்கப், அதாவது முழு உடல் பரிசோதனை மையம் வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிறந்த முறையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்கப் செய்து கொள்ள வருபவர்களுக்கு துல்லியமாக விரைவாக செயல்பட்டு அனைத்து ரிசல்ட்டுகளும் 2 நாட்களுக்குள் வழங்கப்படும். மாஸ்டர் ஹெல்த் செக்கப் செய்து கொள்ள வருபவர்கள் மேலும் விவரங்களுக்கு OPN 2A அணுகவும். இது தமிழ்நாடு அரசு மருத்துவமனை, அரசு பொது மருத்துவமனை எல்லாம் இலவசமாக வழங்கப்படுகிறது. அதை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு தமிழ்நாடு அரசு சார்பாக வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சார்பாக பொதுமக்களை தாங்களே அன்போடு பண்போடு கனிவோடு வருக வரவேற்கிறோம். தமிழக அரசு அறிவித்துள்ளபடி உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு தலைவலி, சளி, இருமல், காய்ச்சல், வயிற்று வலி, வயிற்று போக்கு இருந்தால் தாங்களாக மருந்து கடைக்கு சென்று மருந்து மாத்திரை சிறப்பு வாங்கி பயன்படுத்தக்கூடாது. அது தவறு. தலைவலி, சளி, இருமல், காய்ச்சல், வயிற்று வலி, வயிற்று போக்கு இருப்பவர்கள் உடனே அரசு பொது மருத்துவமனைக்கு சென்று பொது பிரிவு மருத்துவர்களின் ஆலோசனை பெற்று மருத்துவர்கள் உடல்நிலை பரிசோதனை செய்து உங்கள் உடல்நிலைக்கேற்ப என்ன மருந்து மாத்திரை சிறப்பு மருத்துவர்கள் எழுதி கொடுக்கிறாங்களோ அதை தான் பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும். இது தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. மழை காலங்களில் வீட்டு சுற்றுப்புறங்களில் மழைநீர் தேங்காத அளவுக்கு தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். வீட்டு அருகாமையில் பழைய டயர்கள், பிளாஸ்டிக் பகட்டி, குடம், டப்பா, அது மட்டுமல்லாமல் தேங்காய், இளநீர், பணமுக்கு வெட்டி சாப்பிட்டு மட்டைகளே டயர்களையும் பிளாஸ்டிக் வீட்டு அருகாமையில போட்டிருப்பீங்க. அதுல மழை நீர் தேங்கி அதுல இருந்தா டெங்கு உற்பத்தி ஆகி நம்மள வந்து கடிக்குது. அதுல இருந்தா நமக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படுது. ஆகையால் வீட்டு சுற்றுப்புறங்களில் மழைநீர் தேங்காத அளவுக்கு தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். வாரத்தில் 2 நாட்கள் அல்லது 3 நாட்கள் வீட்டு சுற்றுப்புறங்களில் பீச்சிங் பவுடரை கொண்டு வீட்டு சுற்றுப்புறங்களில் தெளிக்க வேண்டும்.
தமிழக அரசு அறிவித்துள்ளபடி உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு கண்ணரிப்பு கண்வலி கண்ணோ இருந்தால் எந்த நேரம் கண்ணை கை வச்சு கசக்க கூடாது, அது தவறு. கண்ணரிப்பு கண்வலி கண்ணோ இருப்பவர்கள் தாங்களாக மருந்து கடைக்கு சென்று எனக்கு கண்ணரிப்பு கண்வலி கண்ணோ இருக்குதுன்னு சொல்லி ஆயில் மட்டும் சொட்டு மருந்து மாத்திரைகளை வாங்கி பயன்படுத்தக்கூடாது, அது தவறு. கண்ணரிப்பு கண்வலி கண்ணோ இருப்பவர்கள் உடனே அரசு பொது மருத்துவமனைக்கு சென்று கண்ணோ பிரிவு மருத்துவர்களின் ஆலோசனை பெற்று மருத்துவர்கள் உங்கள் கண்களை ஸ்கேன் பண்ணி பரிசோதனை செய்து அந்த நோய்க்கேற்ப என்ன ஆயில் மட்டும் சொட்டு மருந்து மாத்திரைகளை மருத்துவர்கள் எழுதி கொடுக்கிறாங்களோ அதை தான் பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும். இது தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. பாதுகாப்பாக இருக்க வேண்டும், கவனத்துடன் இருக்க வேண்டும், விழிப்புணர்வு இருக்க வேண்டும், முகக்கவசம் அணிய வேண்டும். தமிழக அரசு அறிவித்துள்ளபடி உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு தலைவலி சளி இரும்பல் காய்ச்சல் வயிற்று வலி வயிற்று போக்கு இருந்தால் தாங்களாக மருந்து கடைக்கு சென்று மருந்து மாத்திரை சிறப்பு வாங்கி பயன்படுத்தக்கூடாது, அது தவறு. தலைவலி சளி இரும்பல் காய்ச்சல் வயிற்று வலி வயிற்று போக்கு இருப்பவர்கள் உடனே அரசு பொது மருத்துவமனைக்கு சென்று பொது பிரிவு மருத்துவர்களின் ஆலோசனை பெற்று மருத்துவர்கள் உங்கள் உடல்நிலை பரிசோதனை செய்து உங்கள் உடல்நிலைக்கேற்ப என்ன மருந்து மாத்திரை சிறப்பு மருத்துவர்கள் எழுதி கொடுக்கிறாங்களோ அதை தான் பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும். துறை வாரியாக மருத்துவர்களை செவிலியர்களை பொதுமக்கள் சந்திக்கும் போது அந்தந்த துறையினுடைய மருத்துவர்கள் செவிலியர்கள் என்ன சொல்றாங்கன்றத அதை பொதுமக்கள் கவனத்துடன் கேட்க வேண்டும், அதன்படி பொதுமக்கள் நடந்து கொள்ள வேண்டும். இது தமிழ்நாடு அரசு மருத்துவமனை, அரசு பொது மருத்துவமனை எல்லாம் இலவசமாக வழங்கப்படுகிறது. அதை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு தமிழ்நாடு அரசு சார்பாக வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சார்பாக பொதுமக்களை தாங்களை அன்போடு பண்போடு கனிவோடு வருக வருக என வரவேற்கிறோம்.